இருக்கு ப்ரோ, அட்வென்ச்சரா இருக்கு. எல்லாரும் வாங்க. மூச்சலாம் வாங்குதா? லைட்டா இருக்கு ப்ரோ. வேடா ப்ரோ, அவரே போதும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது எப்படின்ட்டு. ஸோ அதனால் மறக்காமல் தண்ணி அந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல்வித்மி சேனல். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோ வீடியோவில். ஏதாச்சும் கெஸ் பண்ணிங்களா? அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் vlog தான். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி ஹில்ஸ், அதுக்கு வந்து தான் நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றியான ரிவ்யூ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து மொத்தம் வந்து 6000 அடின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இருக்குல்ல, கடல் மட்டத்துலேருந்து அந்த டாப் அந்த 7th மவுண்டைன் வந்து 6000 ஃபீட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பயணத்தில் வந்து மொத்தம் 7 மலை இருக்குது. ஸோ இந்த 7 மலையும் கடந்து நம்ம போய் வந்து யாரை பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சிவபெருமானை தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பாக வந்து தோன்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிவ்யூ வந்து நம்ம வந்து போகும்போதே வந்து போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ வாங்க அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் மீதியை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து 3rd மலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பாதி ஏறியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கூட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கேட்போம் ஒவ்வொருத்தரையா. உங்கள் நேம் ப்ரோ? பேர் நிமலன் ப்ரோ. ஓகே, எங்கேருந்து வரீங்க? சென்னை ப்ரோ. சென்னையிலேருந்து வரீங்க. ஸோ இப்போ 3 மலை பாதி, அதான் 3வது மலை பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குது ப்ரோ? அட்வென்ச்சரா இருக்கு. எல்லாரும் மூச்சலாம் வாங்குதா? லைட்டா இருக்கு ப்ரோ. கேட்டு கொண்டது பார்த்து தெரியுங்களா? நீங்கள் ப்ரோ? வேடா ப்ரோ, அவரே போதும். ஸோ இப்போ 3rd மலை கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th மலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ எப்படி இருக்குது? இந்த கம்பெல்லாம் வச்சுருக்கீங்களே, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கம்பி இல்லாமலாம் ஏறிடாதீங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, ஏறிடலாம். கால்லாம் எப்படி இருக்குது? வலிக்குதா இல்லை? ஆமாம், பெயின் இருக்குது, பட் பெயினாக இருக்குது. ஓகே, ஏறிடலாம். பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்க. மொபைல்லாம் டவர் கிடைக்குதா? டவர்லாம் கிடைக்குது ப்ரோ. அதுவும் ஒரு 3 மணி 4 மணி கிடைக்குது. இதுக்கு மேலே போய் பார்ப்போம், தெரியும். சரி, ஓகே, ஃபர்தராக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்து நம்ம வந்து போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த 7 சக்ராஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தை வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஃபுல்லாகவே அந்த காடு, அந்த மூலிகை மரங்கள் அதெல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி இந்த சென்னை லைஃபு, அப்புறமேட்டு வந்து இந்த ரோட்டில் போகிறது, ஹைவேஸு, அது இதுன்னு இல்லாமல் ஜாலியாக ரிலாக்ஸாக நம்ம வந்து போயிட்டு வரலாம். என்ன ஒன்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ்லாம் டெய்லி ரெகுலராக பண்ணிங்கன்னா ஓகே. அப்படி பண்ணாதவங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாதத்துலேருந்தோ இல்லை வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தோ அட்லீஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்படி எக்ஸசைஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து பண்ண மாட்டேன் கண்டிப்பாக, நான் அதை உண்மையை வந்து ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தோப்புக்காரணம் இருக்குல்ல, அந்த சின்ன வயசுலாம் போடுவாங்களே, டீச்சர்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டா வந்து போடுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு காலையில் ஒரு 30, சாயங்காலம் ஒரு 30 இந்த மாதிரி வந்து போட சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலில் இருக்கிற அந்த தொடை அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அது ஏறும்போது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது மட்டும் இல்லை, இறங்கும் போதும் அந்த பெயின் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை போட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ஏறி இறங்குங்க. லிஃப்ட் இருந்ததுன்னா எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரு 15-20 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுவே யூஸ் பண்ணாமல் டெய்லி எங்கே போகிறதா இருந்தாலும் இறங்குங்க. அது ஒரு வாட்டியாக இருந்தாலும் ஏறி இறங்குங்க, அது ஒரு ப்ராக்டிஸ். 3வதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்காவது ரன் போனோம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் கடைக்கு போகிறதுலாம் வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கெல்லாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து நான் நடந்து போயிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் நம்ம வந்து எப்படி ரன்னிங் போகலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டானால ஒரு மைன்யூட்டான ஸ்பீடில் வந்து நம்ம வந்து போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப், அதாவது வலி இருக்க தான் செய்யும்.
அதாவது வந்து ஒரு மீடியமான வலியோட நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டராச்சும் நீங்கள் மினிமம் வந்து ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன் 2 லிட்டர் வாட்டர் கேன் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இப்போ தண்ணி பாட்டில் வந்து வெளியில் வாங்குறோம்ல பிளாஸ்டிக் கேன், அது வாங்கினா அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த வீடியோவை காமிக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாட்டில் வாங்கினா அவங்க ஸ்டிக்கரிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து 20 rupees வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பாட்டிலை வந்து நீங்கள் அந்த ஏறுறீங்களா வெள்ளியங்கிரி மலை, ஸோ அதில் வந்து எங்கேயாவது போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 20 rupees கிடையாது. திருப்பி நீங்கள் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 20 rupees. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து அங்கே இருக்கிற மலையில் வந்து இந்த மலையை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா February, March, April இந்த 3 மாதம் தான் வந்து திறந்துருக்கும். அதாவது மகா சிவராத்திரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சித்ரா பௌர்ணமி எண்ட் ஆகுதுல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், சரிங்களா. ஸோ அந்த 3 மாதத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு. மற்ற எல்லா நாளும் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இது வந்து நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 hour கண்டிப்பாக ஆகும். இது வந்து பூண்டி அப்படின்ற ஒரு ஊர் தான் இருக்குது. அந்த ஈஷா யோகா போவோம் தெரியுமா கோயம்புத்தூரில், ஸோ அதுலேருந்து ஒரு 3 kilometers வந்து உள்ளே வந்து இந்த பூண்டின்ற இதில் தான் வந்து இந்த வெள்ளியங்கிரியோட மலையோட அடிவாரம் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது. நான் வந்து ஒரு பாட்டில் அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தேன் 1 லிட்டரு. இன்னொரு பாட்டிலுக்கு வந்து நான் இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சேன் அந்த வீடியோவில், அந்த வீடியோவில் இருக்க மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரை மட்டும் வாங்கிட்டு அந்த 20 rupees பே பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நான் அதை வாங்கிக்கிறேன். ஸோ இன்னொன்று மெயினான ஒன்று, அது வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மலையில் ஏறவே முடியாது. இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இந்த மலையை வந்து விசிட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். ஸோ இது மெயினான ஒன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் இருக்கிற கொம்பு, ஔவையார் பாட்டி கையில் இருக்கோம்ல அந்த மாதிரி அந்த மூங்கில் கொம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து செடியோ கொடியோ இல்லை மரமோ எதையாவது பிடிச்சி ஏறிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த கொம்பு ஒன்று மட்டும்தான் உங்களை வந்து ரொம்பவே காப்பாற்றும். ஏன்னா அதுதான் ஒரு கிரிப்புமே. நான் இறங்கி வரும்போதெல்லாம் இந்த கொம்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறங்கும் போது இந்த கொம்போட வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு வந்து என்னை ஆச்சரியப்படையே வச்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த வெள்ளியங்கிரி மலையை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அட்வென்ச்சர் வந்து பயங்கரமாக இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸால் வர முடியல, சம் எமர்ஜென்சினால். நான் சிங்கிளாக தான் போனேன். இத்தனைக்கும் சிங்கிளாக போயிட்டு அங்கே வந்து நம்ம நண்பர்கள் இப்போ வந்து ரிவ்யூலாம் வந்து கொடுத்தாங்களே, நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தோம். ஸோ 6 நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டீமாக இருந்தான். அவங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு மலையிலேயே அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 7th மலையிலேருந்து திருப்பி கீழே வர வரைக்கும் நம்ம நண்பர்கள் வந்து ரொம்பவே கூடவே இருந்து ரொம்ப தோளுக்கு தோளாக இருந்தாங்க. அதாவது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தா கூட இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருப்பேனா அப்படின்றத வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நிமனன். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டு பேசியிருக்காருல அவர் தான். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லை அப்படின்னா நான் 7th மலையை கண்டிப்பாக நான் வந்து ஏறும்போது ஏறி இருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக வந்து மயக்கம் மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஏன்னா நான் வந்து கீழே பார்க்குறேன், ஸோ திருப்பி மயக்கம் வர மாதிரி இருக்குது. திருப்பி ஒரு 4 ஸ்டெப் ஏறுறேன், திருப்பியும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ அவர் தான் வந்து என்னை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கூப்பிட்டு போனார் அந்த 7th மலையில். ஏன்னா 7th மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அதாவது 90 டிகிரின்னுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஏறி இருக்கவே முடியாது. ஸோ திருப்பி வந்து ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் நிமனன் ஃபார் யுவர் சப்போர்ட். அவர் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த மலைக்கு வந்து அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு மலை, 2வது மலை, 3வது மலை, இந்த 7 மலை வரைக்குமே, அதாவது 6வது மலை 7வது மலை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கடை ஸ்டாப்பு. இந்த 7 மலையுமே கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இவங்க வந்து யாராச்சும் ஒருத்தரை வச்சு ஃபுல்லாக ஒரு மூட்டையில் வச்சு தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து நடந்து மட்டும்தான் போக முடியும், ஏறி மட்டும்தான் போக முடியும். மற்றபடி
ட்ராவலில் பைக்லேயோ கார்லேயோ இல்லை ஹெலிகாப்டர்லேயோ போகவே முடியாது. ஹெலிகாப்டரில் போகலாம் மேபி, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். அந்த தூக்கிட்டு போகிற ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இப்போ ஒரு வாட்டி போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2000 rupees ஆமாம். வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து 12 hours வந்து எடுத்தது. போகிறதுக்கு 6 மணி நேரம், வரத்துக்கு 6 மணி நேரம். மேலே நாங்கள் மலையில் இருந்தது ஒரு 1/2 hour இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ ஃபுட்டு வந்து நான் இன்னும் சொல்லலை. ஃபுட்டு வந்து இந்த புளிப்பு மிட்டாய் அதை வந்து வச்சுக்கோங்க கையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி கிடைக்கிற சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி 2வது மலை, 4வது மலை, 6வது மலை. இதில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் தண்ணி கிடையாது. ஸோ அதில் அந்தந்த இடத்துல அந்த சொன்னையில் வந்து பிடிச்சிக்கோங்க. தண்ணி சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் ஆர்ஓ மினரல் வாட்டரு எங்கேயுமே குடித்தாலும் அந்த மாதிரி தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். வந்து வேறு என்ன ஃபுட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோர் இருக்கும், லெமன் சோடா இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து பெஸ்ட்டு. அப்புறம் குளுக்கோஸ் அது வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நீங்கள் குல்கான் டி, குளுக்கோஸ் இல்லை இந்த இன்னொன்று சொல்கிறாங்களே ஒரியாஸா, அது எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ அது எது நீங்கள் உங்களுக்கு எது நீங்கள் ஆல்ரெடி பழகிருக்கீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வாமிட் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து எந்த இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு இருக்கோ, நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்களா. நான் வந்து குளுக்கோஸ் தான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ஒன்று நீங்கள் ஒரு பாட்டிலில் நீங்கள் அதை வந்து கலந்துக்கோங்க குளுக்கோஸை. அதை ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க, நார்மல் தண்ணி ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2த்துலேயுமே நார்மல் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த குளுக்கோஸை வந்து உங்களுக்கு வேணும்னும் போது லைட்டாக வாயில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சிப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 1/2 hourக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐட்டத்தை கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி ஒரு சிப் 2 சிப் மட்டும் குடிங்க, ரொம்ப குடிக்காதீங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஏறுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏறுறதை விட இறங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கம்பு ப்ளஸ் வந்து நம்மளோட 2 கட்டை விரல் இருக்குல்ல காலில், அதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிடும். எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸு தான். ரெண்டாவது மலையாவது கொஞ்சம் நடக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வரும், வழுக்குப்பாறை வரும், இந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம இருக்கிறது தான் வழுக்குப்பாறை. ஸோ இப்போ இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா வழுக்கிற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த படிக்கட்டு மாதிரி செதுக்கலை, பட் இப்போ வந்து செதுக்கியிருக்காங்க மக்கள் போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் ரியலி செம்ம டயர்டாகிட்டேன். நீங்களே பாருங்கள். அது மலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் அதே மாதிரி பாறை அந்த மாதிரி. 4வது மலையில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாறை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. மாதிரி 5வது மலை கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து நடப்பாதுன்னா பிளெயினாக இல்லை, நீங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுவும் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே கீழே அப்படின்னு தான் போகும். ஒரு டவுனு, அந்த டவுன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். அது டவுனு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டவுன் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டு 2 டவுன் வரும். ஸோ 2வது டவுன் போனோடனே அந்த சொனா ஒன்று வரும். நாங்கள் போகும்போது கரெக்டாக வந்து 12 மணி கரெக்டாக அந்த உச்சி வெயில் பயங்கரமாக அடிக்குது. எங்களால் வெயிலே தாங்க முடியல. ஆனால் அந்த தண்ணியில் போய் நின்னா பாருங்கள், ரொம்ப அப்படியே காலை விரைச்சிக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போனோம். ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து ட்ராக்ஸு அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரௌசர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டிஷர்ட் போட்டுக்கோங்க மெயினாக. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வெட்டிங் பயங்கரமாக ஆகும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் கூலிங் கிளாஸ் அது போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. கேப் இருந்ததுன்னா கேப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா நண்பர்கள்லாம் வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் தொடச்ச டாலை வந்து அதை மேலே போட்டு தான் வந்தேன். அந்த வீடியோலாம் பார்க்க முடியாது, ஆனால் எடுக்கலை. ஏன்னா நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ பேசிக்காக ஃபோனை எடுத்து நோண்ட கூட முடியல. ஏன்னா இந்த கை கால் எல்லாமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இறங்கி வந்துட்டோம் 6:30க்கு ஈவினிங்கு. அதுக்கப்புறம் அன்னதானமும் வந்து போடுறாங்க அங்கே 24 ஹவர்ஸாக இல்லை காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் எவ்வளோ ஒரு டைமிங் அது வரைக்கும் போடுறாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் திருப்பி பஸ் ஏறி கோயம்புத்தூர் வந்தாச்சு. அதே மாதிரி இன்னும் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு கொஞ்ச நாள் இருக்குது, அடுத்த மாதம் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் யாருக்கெல்லாம் போலியோ போனவங்க போகாதவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட தாட்ஸையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எனக்குமே நான் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போகிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.